வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 10ஆம் வகுப்பு 3வது சாப்டர் இயற்கணிதத்தில் பயிற்சி 3.1ல் 2வது சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். கீழ்காணும் சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இங்கே வந்து தீர்வுகளினுடைய தன்மையை நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வரக்கூடிய ஆன்சரை வச்சு அந்த தீர்வுகளின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட படிகள் 0 = 1 அப்படி வந்துச்சுன்னா, ஆன்சர் வந்துச்சுன்னா என்பது போன்ற தவறான முடிவு கிடைக்குமாயின் அந்த சமன்பாடு தொகுப்பிற்கு தீர்வு இல்லை. அதாவது 0 = 1 நம்ம ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணி போடும்பொழுது 0 = 1 வந்துச்சுன்னா சமன்பாடு தொகுப்பிற்கு தீர்வு இல்லை அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? 0,0 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். x + 2y - z = 6 - 3x - 2y + 5z = -12 x - 2z = 3. சரிங்களா? இது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2, இது சமன்பாடு 3. இப்போ 1ஐயும் 2ஐயும் எடுத்தோம் பாருங்கள். இதில் வந்து எக்ஸும் இஜெட்டும் இருக்குது, அதனால் ஒய் இல்லை. அதனால் இது ரெண்டில் ஒய்யை கேன்சல் பண்ணிட்டா நம்மளை இதை வச்சு டிரைவ் பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் நம்ம கூட்டலாம். ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ், ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னா சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம்? கூட்டுறோம். சமன்பாடு 1 x + 2y - z = 6. அடுத்தது 3x - 2y + 5z = -12. இப்போ +2 -2 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன இருக்கிறது அர்த்தம்? 1 -3 + 1 என்ன ஆயிரும்? -2x. இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ், அப்படின்னா கழிச்சுட்டு பெரிய நம்பர் குறி 4z. ஓகேங்களா? -12 + 6னா கழிச்சுட்டு பெரிய நம்பர் குறி -6. இது சமன்பாடு என்னன்னு வச்சுக்கலாம்? 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சமன்பாடு 3, இது சமன்பாடு 4. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சமன்பாடு இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போனா இதை எக்ஸுக்கு வந்து 2ஆல் பெருக்கணும்னா, இது ஃபுல்லாக 2ஆல் பெருக்கணும்னா இங்கே 2 வந்தால் கேன்சல் ஆகுமா? அதனால் சமன்பாடு 3 எதால் பெருக்கிறேன்? நான் 2ஆல் பெருக்கிறேன். அப்படின்னா இங்கே என்ன இருக்கிறது அர்த்தம்? 1 இருக்கிறது அர்த்தம். 2 x - 2 4z = 3 6. அடுத்தது 4வது சமன்பாட்டை அப்படியே போட்டுக்கிறேன். -2x + 4z = -6. இங்கே குறி வேறு வேறையாக இருக்கனால கூட்டிக்கிறோம், அப்படியே கேன்சல் ஆயிரும். இப்போ -4 +4 போயிடுச்சுனாலும் கேன்சல் ஆயிரும். 6ல் -6 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 0 = 0. ஓகேங்களா? 0 = 0 வந்துன்னா நம்மளுக்கு என்னது? எண்ணற்ற தீர்வுகள் உண்டு அப்படின்னு எழுதிடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 4வது சமன்பாடு 3வது சமன்பாடு 2ஆல் பெருக்கி போட்டுக்கிறோம். 4வது சமன்பாடு போட்டுட்டு 2 வேறு வேறு நம்பராக இருக்குங்காட்டி கேன்சல் பண்ண நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அதனால் இதுக்கு வந்து எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் சம். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டும் செகண்டும் எடுத்து போட்டுறோம். அதுக்கப்புறம் 3வது சமன்பாட்டை 2ஆல் பெருக்கிட்டு 4வது சமன்பாடு அப்படியே போட்டு கேன்சல் பண்ணால் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், 2வது சம்மில் 2y + z = 3 × -x + 1. அடுத்தது 2வது வந்து -x + 3y - z = -4. அடுத்தது 3x + 2y + z = -1/2. இப்போ இதை பாருங்கள், என்ன பண்ணலாம் அப்படின்னா 2y + z = 3 உள்ளார கொண்டு போய் பெருக்கலாம். பெருக்கினா என்ன வரும்? -3x + 3 3. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இந்த சைடு கொண்டு போயிட்டு என்ன வரும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ நம்ம 3x + 2y + z = 3 அப்படியே வச்சுக்கலாம். இது சமன்பாடு 1. இது சமன்பாடு 2 அப்படியே தான் வச்சுக்கிறோம். இப்போ இது வந்து இங்கே பின்னமாக இருக்கா அப்படின்னா இந்த சைடு கீழே இருக்கிறது பகுதியில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும்? பெருக்கில் போயிடும். அதனால் 2 × 3x + 2y + z = -1. இப்போ இதை 2ஆல் பெருக்கிறோம். அப்போ நம்ம 2 6x + 4y + 2z = -1. இது சமன்பாடு 2, இது சமன்பாடு 3 வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சமன்பாடு 1 2 பாருங்களேன். சமன்பாடு 1 பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸு, இங்கே 3 இருக்குது, இங்கே 2, இங்கே 3, இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். அப்படின்னா இஜெட் கேன்சல் பண்ணலாமா? அதனால் சமன்பாடு 1 எழுதிக்கிறேன்.
சமன்பாடு 1 என்னது 3x + 2y + z = 3. சமன்பாடு 2 வந்து -x 3y - z = -4. இப்போ z கேன்சல் ஆயிரும். 3ல் 1 கழிக்கிறோம். கழிச்சு என்ன வரும் 2x + 2ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 5y = 3 - 4 அப்படின்னு என்ன வரும் -1. அப்படின்னா இது சமன்பாடு 4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம 2வது சமன்பாட்டையும் 3வது சமன்பாட்டையும் பார்க்குறோம். அதுலேயும் நம்ம எதை கேன்சல் பண்ணணும் இஜெட்டை கேன்சல் பண்ணால் தான் நம்மளுக்கு xy வச்சு டிரைவ் பண்ண முடியும். அதனால் இஜெட் வந்து இங்கே பாருங்கள் இங்கே வெறும் இஜெட் இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்படின்னா 2வது சமன்பாட்டை எதால் பிரிக்கலாம் 2ஆல் பெருக்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னா 2வது சமன்பாட்டை 2ஆல் பெருக்கிறேன். அப்படின்னா இதை 2ஆல் பெருக்கினா என்ன வரும் -2z -2x ப்ளஸ் 3 6y 6y. அடுத்தது இதை பெருக்கணும்னா -2z இங்கே -8 -2z = -8. இப்போ 3வது சமன்பாட்டை அப்படியே போட்டுக்கிறேன். 3வது சமன்பாடு 6x ப்ளஸ் பாருங்கள் 3வது சமன்பாடு 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z = -1. 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z = -1. இது அப்படியே கேன்சல் பண்ணிடலாங்களா? இப்போ இங்கே என்ன வரும் 4x 6ல் 2 போயிடுச்சுன்னா 4. இது ரெண்டையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 10y = இது ரெண்டும் ஒரே குறியாக இருக்கிறனாட்டி கூட்டி அதே குறியை போட்டுக்கிட்டோம். இப்போ இது சமன்பாடு 5. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள் சமன்பாடு 4 வந்து 2x + 5y = -1. இங்கே வந்து 4x + 10y = -9. அதனால் சமன்பாடு 4 நான் எதால் பெருக்கிறேன் அப்படின்னா 2ஆல் பெருக்கிறேன். அப்படின்னா தான் எக்ஸ் கரெக்டாக வரும். அப்படின்னா 2 2 4 ப்ளஸ் 10y = -4. ஓகேங்களா? 4வது சமன்பாட்டை 2 2 4x ப்ளஸ் i2 10y 1ஓட 2 பெருக்கணும்னா -2. இப்போ 5வது சமன்பாட்டை அப்படியே போட்டுக்கிறேன். என்ன வரும் 4x ப்ளஸ் 10y = -9. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் குறியை மாற்றணும். எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும், ஒய்யும் கேன்சல் ஆகிடும். இப்போ 0 -2 + 9 நம்மளுக்கு என்ன வரும் 7. பாருங்கள் 0 = 7. இந்த பக்கம் நம்பர் வந்தது அப்படின்னாலே தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட சமன்பாடானது ஒருங்கமைவற்றது. அடுத்தது என்னதுங்க தீர்வுகள் இல்லை. ஓகேங்களா? தீர்வுகள் இல்லை அப்படிங்கிறத எழுதிடலாம். அவ்வளோதான். அடுத்தது 3வது சம்ம பாருங்க. 3வது சம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா y + z/4 சமம் z + x/3 சமம் x + y/2. 2வது சமன்பாடு x + y + z = 27. இப்போ நம்ம வந்து இதை ஃபஸ்ட் 2 எடுத்துக்கிறோம், இது 2 எடுத்து சமப்படுத்துக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து y + z = 4 z + x/3. இப்போ 3 இதால் பெருக்கிறோம், 4 இதால் பெருக்கிறோம். அப்புறம் 3 இதால் பெருக்கணும்னு வரும் 3y + 3z = 4 பெருக்கணும்னா 4z + 4x. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்புறம் என்ன வரும் இதை இங்கே வச்சுக்கிட்டு, ஏன்னா எக்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ளஸில் தான் இருக்கணும், அதனால் இது இங்கே வச்சுக்கிட்டு அதை அந்த சைடு கொண்டு போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த சைடு ஒரு ஸ்டெப் எழுதிட்டு அப்புறம் உங்களுக்கு அடுத்தது மாற்றிக்கலாம். 4z இது அப்படியே வச்சுக்கிறோம். இது இந்த சைடு வந்தால் 3y - 3z. ஓகேங்களா? இப்போ இந்த 0 இங்கே வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் இந்த பக்கம், அதாவது இதை முன்னாடி வச்சுக்கிறேன், 0 பின்னாடி வச்சுக்கிறேன். அப்புறம் என்ன வரும் 4x போட்டுக்கிட்டேன், y அப்படியே வச்சாச்சு. z பாருங்கள் 4z -3னா ப்ளஸ் z = 0. இது சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். என்னது z + x/3 x + y/2. இப்போ இது 2ஆல் பெருக்கிறோம், இது 3ஆல் பெருக்கிறோம். அப்புறம் என்ன வரும் 2z + 2x = 3x + 3y. இங்கேயும் அதே மாதிரி இது இங்கே வச்சுக்கிட்டு இந்த சைடு போகுது. அப்புறம் 0 = 3x + 3y -2z -2x. ஓகேங்களா? இப்போ அது என்ன ஆயிரும் 3xல ஒரு x போயிடுச்சுன்னா x ப்ளஸ் 3y -2z. ஓகேங்களா? இதை அப்படியே மாற்றிக்கலாம். x + 3y
minus 2z equal to 0. இது சமன்பாடு 2. இங்கே தான் கொடுத்துருக்காங்க, அதை 3ன்னு வச்சுக்கலாம். x plus y plus z equal to 27 சமன்பாடு 3 அப்படின்னு வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 1வது சமன்பாட்டை 2வது சமன்பாட்டை எடுக்கிறோம். இங்கே -3y, இங்கே +3y. ஒய்யும் கேன்சல் பண்ணலாமா? அப்படின்னா சமன்பாடு 1 எடுத்துக்கிறேன். 4x minus 3y plus z equal to 0. சமன்பாடு 2 எடுத்தால் x plus 3y minus 2z equal to 0. இப்போ மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆகிரும். இங்கே 1 இருக்கிறத அர்த்தம் 4 1 கூட்டினா 5x minus z equal to 0. இது சமன்பாடு 4. ஓகேங்களா? இப்போ அடுத்ததில் நம்ம வந்து 2ஐயும் 3ஐயும் எடுக்கும் பொழுது நம்ம எதை தான் கேன்சல் பண்ணுறோம்? ஒய்யை தான் கேன்சல் பண்ணுறோம். அதனால் நம்ம 3வது சமன்பாட்டை எதால் பெருக்கிக்கலாம்? 3ஆல் பெருக்கிக்கலாம். 3வது சமன்பாட்டை 3ஆல் பெருக்கிறேன். அப்படின்னா என்ன வரும்? 3x plus 3y plus 3z equal to 27 3ஆல் பெருக்குனா 81. அடுத்தது 2வது சமன்பாட்டை அப்படியே போட்டுக்கிறேன். என்ன? x plus 3y minus 2z equal to 0. இப்போ குறி மாற்றினா தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்படின்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ இது 2 கேன்சல் ஆகிரும். இப்போ இங்கே 1 இருக்கிறத அர்த்தம் 3ல் 1 போயிடுச்சுன்னா 2x. இங்கே ப்ளஸ் 5z equal to 81. ஓகேங்களா? 4 5. இப்போ இதில் எக்ஸோ இஜெட்டோ கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா? இன்னொரு மதிப்பு கிடைக்கும். இப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. எக்ஸ் கேன்சல் பண்ணால் மாற்றி மதிப்பு இருக்குன்னா அது 2 வேலை. அதனால் இங்கே 5 இருக்குனால இங்கே எதாவது பெருக்குனா போதும், 5ஆல் பெருக்குனா போதும். நான் இந்த இடத்துலேயே போடுறேன், ஒரே பேஜாக இருக்குங்காட்டி. அதனால் 4வது சமன்பாட்டை எதால் பெருக்கிறேன்? 5ஆல் பெருக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் என்ன வரும்? 5 5 25x minus 5z equal to 0. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்? 5வது சமன்பாட்டை அப்படியே எழுதிக்கிறேன். அப்புறம் என்ன வரும்? 2x plus 5z equal to 81. இது 2 கேன்சல் ஆகிரும். 25ஓட 2 கூட்டினா 27x 81. x equal to 81/27. 81 27 வகுத்தோம்னா எத்தனை வரும்? 3 27 81. இப்போ எக்ஸோட மதிப்பு கிடச்சிருச்சு. அப்போ அடுத்தது என்னது? இஜெட்டோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா? அப்போனா x equal to 3 என சமன்பாடு 4இல் பிரதியிட. இப்போ 5x minus z equal to 0. 5 × 3 minus z equal to 0. I3 15. மைனஸ் z வந்து அந்த சைட் போனால் ப்ளஸ் z. அப்புறம் இஜெட்டோட மதிப்பு 15. ஓகேங்களா? இப்போ எக்ஸோட மதிப்பு 3, இஜெட்டோட மதிப்பு 15 அப்படின்னு சமன்பாடு 3ல் பிரதியிட்டோம்னா நம்மளுக்கு ஒய்யோட மதிப்பு கிடச்சிருமா? இப்போ பார்க்கலாம். பாருங்கள், எக்ஸோட மதிப்பு 3, இஜெட்டோட மதிப்பு 15. ஏன்னா சமன்பாட்டில் 3ல் பிரதி. அப்படின்னா 3 இஜெட்டுக்கு வந்து 15 ஈக்குவல் டு 27. 3ஐயும் 15ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 18. ஓகேங்களா? இப்போ y ஈக்குவல் டு 27 மைனஸ் 18. ஒய்யோட மதிப்பு 27ல் 18 பொசிஷன் நம்மளுக்கு 9. ஓகேங்களா? 27ல் 18 பொசிஷன் நம்மளுக்கு 9. இப்போ நம்மளுக்கு தீர்வு தெரியும். x, y, z வந்து எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 9, இஜெட்டோட மதிப்பு 15. இப்போ பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து எக்ஸுக்கு ஒரு மதிப்பு, ஒய்க்கு ஒரு மதிப்பு, இஜெட்டுக்கு ஒரு மதிப்பு. அப்புறம் என்னென்ன இருக்குது? ஒரே ஒரு தீர்வு, ஒரே ஒரு தீர்வு உண்டு அப்படிங்கிறத எழுதிடுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். 3 மெத்தட் தான். எண்ணற்ற தீர்வுகள், தீர்வு இல்லை, ஒரே ஒரு தீர்வு உண்டு அப்படிங்கிறத அதை காமிச்சிடுறோம். ஓகேங்களா? இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்து சம்ஸ் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.